வந்து வெறும் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் நல்கியிருக்கிறோம். நாங்கள் வந்து 2 சீட்டில் வந்து ஒரு ஆட்சி அமைய முடியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால, பிரசிடென்ட் ரூல் இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுனால, மறுபடியும் ஒரு தேர்தல் வந்துவிடக்கூடாது என்பதனால எங்கள் கூட இருந்த கட்சிகள் காங்கிரஸ், இடதுசாரிகள் இவங்கெல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு ஆதரவை நல்கியிருக்கிற சூழலில் 2 இடங்களால் ஒரு ஆட்சி அமைவதை விடுதலை சிறுத்தைகள் தடுத்துவிட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்துவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு நாங்கள் அந்த முடிவை எடுக்கிறோம் என்று நான் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். வெளியிலிருந்து ஆதரவு, அன்கண்டிஷனல் சப்போர்ட், எந்த சூழலிலும் நாங்கள் வந்து அந்த அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என்பதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எங்கள் கட்சி தோழர்கள், முன்னணி தோழர்கள் அமைச்சரவை இடம்பெற வேண்டும் என்று இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அது வேறு. ஆனால் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் எடுத்த முடிவை அதிகாரபூர்வமாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்து விட்டேன். அந்த அறிவிப்பிலேயே சொன்னேன், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம், எங்களுடைய ஆதரவை மட்டும் நல்குகிறோம் அப்படின்னு சொன்னேன். அங்கே அந்த வட்டாரத்தில் இப்படியெல்லாம் பேச்சு இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். அதாங்க, அது ஒன்று நான் யாராவது அதிகாரப்பூர்வமாக அழைச்சாங்க சொல்கிறேன். யாரோ பேசுகிறாங்க, வெல்விஷஸ் பேசுகிறாங்க, மீடியேட்டர்ஸ் பேசுகிறாங்க. பொலிட்டிக்கலாக வந்து அது நடக்க தானே செய்யும். அவங்கவுங்களுடைய சர்வைவில் இருந்து தானே அவங்கவுங்க சிந்திப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவர் என்கிட்ட பேசினார், அல்லது அவர் பேசினார், இவர் பேசினார்னு எங்கேயா சொல்லியிருக்கேன். காசிப்ஸுங்கிறது வந்து எல்லாரும் முன்னாலே நடக்கிற ஒன்று தான். அது வந்து ஒன்றும் மூடு மந்திரம் கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.